மாவட்ட நிர்வாகம் செயல்படும் என்று கூறிக்கொண்டு அனைத்து பயனாளிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறி நன்றி வணக்கம். அறிவிக்கப்பட்டு பல்வேறு பொதுமக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதே போலவே இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக தற்போது கரூர் மாவட்டத்திலே சுமார் 640 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு தற்போது மாண்புமிகு இதில் மாநில அரசினுடைய பங்கு என்பது 6 லட்சம் ரூபாய், ஒன்றிய அரசினுடைய பங்கு என்பது 1,50,000, நம்முடைய பயனாளிகளுடைய பங்கு என்பது 1,18,000 என 8,68,000 ரூபாய் மதிப்பிலான இந்த போடப்பட்டு அதற்கான டேங்குகள் அமைக்கப்பட்டு 2 புதிதாக மின் மோட்டார்களும் பொருத்தப்பட்டு 2 தரைமட்ட தொட்டிகள் கட்டப்பட்டு அந்த பணிகளும் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற 33 லட்சம் ரூபாய் அதற்கான நிதிகளை பெற்று பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலை மட்டும் அந்த ரோடு கிராஸ் ஆகக்கூடிய இடங்கள்ல தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய அனுமதிகளை பெற்று நம்ம அந்த பணிகள் இன்னைக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்க ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரோடு அரசு அதிகாரிகளோடு பேசி விரைவாக கொடுக்க வேண்டும். அது அந்த ட்ராட் போர்டுடைய பணிகள் முடிந்த பிறகு முழுவதுமாக அந்த பணிகளை நாம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பணிகளை விரைவுபடுத்தி இருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு அதற்கான உத்தரவுகள் உங்கள் கரங்களிலே, வீடுகளுக்கான ஒதுக்கீட்டுக்கான உத்தரவுகள் உங்கள் கரங்களிலே வந்து சேர்கின்றன. எனவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை, மாண்பு முதலமைச்சர்களை பொறுத்தவரை அனைவருக்கும் வீடு என்ற இலக்கோடு திராவிட மாடல் ஆட்சியை மாண்பு முதலமைச்சர்கள் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சருடைய இலக்கு என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு தான் அரசனுடைய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது சிவகாமி, ஸ்ரீ வித்யா, ராஜேஸ்வரி, பூங்கொடி, இந்திரஜித், மங்கையர்கரசி, ரத்னா தேவி, கலைவாணி,